விஜய் செஞ்சது துரோகமா? அதிரும் தமிழக அரசியல். ஆட்சியை பிடிக்க கை கொடுத்த காங்கிரஸையே விஜய் காலி பண்றாரா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உண்மை உங்களுக்கே புரியும். 2026ல 108 இடங்களை பிடிச்சு காங்கிரஸோட 5 எம்எல்ஏக்கள் ஆதரவோட தவக ஆட்சியை பிடிச்சது நமக்கு தெரியும். ஆனா இப்போதான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்குது. கூட்டணி தர்மம்னு ஒன்னு இருக்குல்ல, ஆனா இங்க சீன் வேறையா இருக்கு. ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த காங்கிரஸோட வேரையே விஜய் அறுக்கு ஆறாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. திருச்சி, மதுரை, நெல்லைன்னு காங்கிரஸோட கோட்டையில இருந்த முக்கிய நிர்வாகிகள் இப்போ ஒட்டுமொத்தமா தவகவுல ஐக்கியமாக்கிக்கிட்டு வர்றாங்க. இது தற்செயலா இல்ல திட்டமிட்ட ஆபரேஷனா? மதுரையில மட்டும் நேத்து ஒரே நாள்ல 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தவகவுல சேர்ந்திருக்காங்க. நம்ம ஊரு காங்கிரஸ் விக்கெட்டுகள் இப்படி வரிசையா விழுறது அந்த கட்சி தொண்டர்களை அதிர்ச்சியாக்கியிருக்கு. காமராஜர் ஆட்சியை அமைப்போம்னு சொன்னாங்க, ஆனா இப்போ காங்கிரஸே காணாம போயிடுமோன்ற பயம் வந்துருச்சு. விஜய் ரொம்ப சைலண்டா காய் நகர்த்துறாரு. அன்னைக்கு திமுக கூட்டணியை முறிச்சிட்டு வந்த காங்கிரஸிற்கு இப்போ தவகவை விட்டா வேற வழியே இல்ல. இதையே ஒரு பிளான் பண்ணி மொத்த வாக்கு வங்கியையும் தவக பக்கம் திருப்புறாரு நம்ம தளபதி. இது அரசியல் சாணக்கியத்தனமா இல்ல முதுகில் குத்துற செயலா? தமிழகத்துல இனி தேசிய கட்சிகளுக்கு வேலையே இல்லையாங்கிற விவாதம் இப்போ சூடு பிடிச்சிருக்கு. 2026 ஆட்சி அதிகாரத்தை தாண்டி காங்கிரஸ முழுசா ஓரங்கட்ட விஜய் போடும் மாஸ்டர் பிளான் இது. கூட்டணி கட்சியோட ஆட்களை இழுக்கிறது சரியா தப்பா? நீங்க விஜய் பக்கம் நிக்கிறீங்களா இல்ல காங்கிரஸ் பக்கம் நிக்கிறீங்களா? உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா விஜய் செஞ்சது துரோகமா?